வணக்கம். கதிரவன் டாக்கீஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மன்னார்குடி தொகுதி சட்டமன்ற வேட்பாளர் முனைவர் டிஆர்பி ராஜா அவர்களுடைய பணிகள் குறித்து நாம் கடந்த நிகழ்ச்சியில் பேசிக்கொண்டிருந்தோம். அவருடைய அந்த பணிகளில் என்னை நெகிழச் செய்தது, நான் தென்பறை என்ற கிராமத்திற்கு சென்ற பொழுது அங்கிருந்த மக்களை சந்தித்து 35 ஆண்டு காலமாக தங்கள் கோரிக்கையாக இருந்த ஒரு பாலம், அந்த பாலத்தில் நடப்பதற்கு அவர்கள் கூறிய செய்தி என்னை மனமுருக செய்துவிட்டது. மழைக்காலங்களில் அல்லது ஆற்றில் வெள்ளம் வரும் பொழுது, நீர் வரும் பொழுது பெண்கள் தங்களுடைய உடைகள் நனையாமல் இருப்பதற்கு அவர்கள் அதை மேலே தூக்கி கொண்டு நடக்கும் பொழுது அங்கே ஆண்கள் எல்லாம் போகாமல் இருப்பார்களாம். அப்படிப்பட்ட ஒரு சூழலை மாற்றி அங்கே தென்பறை என்ற கிராமத்திலே அவர் ஒரு பாலத்தை, அதாவது $4.5 கோடி அளவிலே ஒரு பாலத்தை கட்டியிருக்கிறார். சேரங்குளம் சிங்காநல்லூர் பகுதியிலே ஒரு பாலம் கட்டப்பட்டிருக்கிறது. நபார்டு திட்டத்தின் கீழ் சுமார் 9 பெரிய பாலங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் நபார்டு திட்டத்தின் மூலம் கிராம சாலைகள் திட்டத்தில் 29 சாலைகள் சீரமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் கோட்டூர் ஒன்றியம் திருமாக்கோட்டையில் $1 கோடி மதிப்பீட்டில் ஒரு நூலகத்தை கட்டியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அறிவுத்திறன் பெருக்குவதற்கு நூலகங்கள் கட்டப்படுவது வழக்கம். அது இயல்பான ஒன்று. அந்த வகையிலே திருமாக்கோட்டையிலே ஒரு நூலகம் கட்டினார். அந்த மக்கள் அதை பெரிதும் பாராட்டி மகிழ்ந்தார்கள். அதே போல் மூவாநல்லூரில் ஒரு நெல் சேமிப்பு கிடங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. மன்னார்குடி ஒன்றியம் பரவாக்கோட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கிட்டத்தட்ட ஒரு புதிய கட்டிடம் பல கோடி ரூபாய் செலவிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. நீடாமங்கலத்தில் ஒரு 17 புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. நமக்கு நாமை திட்டத்தின் மூலம் ரூபாய் 3.54 கோடி மதிப்பீட்டில் வளர்ச்சி பணிகள் நடைபெற்றிருக்கின்றன. ராஜகோபாலசுவாமி கலைக்கல்லூரிக்கு ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் புதிய கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது. கலைஞர் கனவு இல்லம் திட்டம் மூலமாக சுமார் 1708 வீடுகள் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கின்றன. நமக்கு நாமே அரசு திட்டத்தின் மூலம் நம்ம ஊர் நல்ல அரசு திட்டம் மூலம் பல கோடி ரூபாய் மதிப்பில் 27% வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அதே போல் மகாதேவப்பட்டினம் போன்ற பகுதிகளில் துணை சுகாதார நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மன்னார்குடி ஒன்றியம் பாமணியில் தாட்கோ சார்பில் 36 வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அதே போல் நீர்வளத்துறை சார்பாக 36.56 கோடி மதிப்பீட்டில் மறுகட்டுமான பணிகள் நடைபெற்றிருக்கின்றன. சுந்தரநாதபுரம் பாலம் ரூபாய் 3.70 கோடிக்கும், புதுப்பாலம் ரூபாய் 7 கோடிக்கும் கட்டப்பட்டிருக்கிறது. ஆதனூர் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் நெல் கிடங்கு சேமிப்பு கிடங்கு ரூபாய் 2.50 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டிருக்கிறது. மன்னார்குடி நீடாமங்கலம் கோட்டூர் ஒன்றிய அலுவலகங்களுக்கு புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. நெடுவாக்கோட்டையில் வணிக வர்த்தகத்தை கட்டடம் ஒன்று 1 கோடி மதிப்பில் கட்டப்பட்டிருக்கிறது. மேலகண்டபுரத்தில் ஒரு புதிய மனநல காப்ப கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது. நீடாமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் புதிய கட்டடமும், மரவங்காடு நீடாமங்கலம் ஒன்றியம் ஆதனூர் சமத்துவபுரங்களில் ஒரு 185 வீடுகள்
5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் இப்போ 4.35 கோடி மதிப்பீட்டில் வகுப்பறை கட்டடங்கள் மன்னார்குடி தொகுதியிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. குடிநீர் மேல்நிலை தொட்டிகள் கிட்டத்தட்ட ரூபாய் 8.77 கோடி மதிப்பீட்டில் தொகுதியில் அமைக்கப்பட்டிருக்கிறது. நல்லிக்கோட்டையில் ரூபாய் 4.70 கோடி மதிப்பீட்டில் நவீன மீன் குஞ்சுகள் வளர்ப்பு மீன் பண்ணை கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல் பிரதம மந்திரி ஜிஎஸ்ஒய் திட்டத்தில் 14 சாலைகள் 40 கோடி மதிப்பீட்டில் சீரமைக்கப்பட்டிருக்கிறது. மன்னார்குடி மதுக்கூர் சாலை, காலஞ்சிமேடு மேலனத்தம் மன்னார்குடியில் வேளாண்மை விற்பனை ஆணையம் மூலம் சேமிப்பு கிடங்கு ஒன்று, அதே போன்று அந்திக்கோட்டையில் ஒரு 1000 மெட்ரிக் டன் நெல் சேமிப்பு கிடங்கு, நீடாமங்கலத்தில் மக்களுடைய கோரிக்கையான புதிய சார்பதிவாளர் அலுவலக கட்டிடம், சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 15.40 கோடி மதிப்பீட்டில் வளர்ச்சி திட்டப்பணிகள், மன்னார்குடி மகளிர் மேல்நிலைப்பள்ளி, புதக்குடி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் உள்ளிக்கோட்டை மேல்நிலைப் பள்ளிகளுக்கு புதிய கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அதேபோல் முதலமைச்சரின் வீடுகள் மறுகட்டுமான திட்டத்தின் மூலம் பல கோடி மதிப்பீட்டில் வீடுகள் மறுகட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ராயபுரம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் புதிய கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது. கோட்டூர் ஒன்றியம் திருமேனி ஏரி அருகில் புதிய வீடுகள் ஒரு 52 வீடுகள் தாட்கோ சார்பிலே கட்டப்பட்டிருக்கிறது. மண்ணையின் ஈட்டுருட்டி வாய்க்கால் சீரமைக்கப்பட்டிருக்கிறது. சுற்றுலாத்துறை சார்பாக ரூபாய் 4.72 கோடி மதிப்பில் வடுவூர் ஏரி சீரமைக்கப்பட்டு ராம்சார் அங்கீகாரம் பெறப்பட்டிருக்கிறது. மகாதேவப்பட்டினம் அருள்மிகு ஸ்மேத வராகப்பெருமாள் ஆலயத்தில் ரூபாய் 3 கோடி மதிப்பீட்டில் திருப்பணிகள் நடைபெற்றிருக்கின்றன. மன்னார்குடி தொகுதியில் உள்ள அனைத்து வழித்தடங்களிலும் புதிய பேருந்துகள் சென்றிருக்கின்றன. இப்படிப்பட்ட நிறைய பணிகளை இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இது மட்டுமல்லாமல் மன்னார்குடியின் பெரும் எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய பல்வேறு திட்டங்களை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வாக்குறுதியாக அளித்திருக்கிறார்கள். 3 ஆண்டுகள் மட்டும்தான் அவர்கள் அமைச்சராக பணியில் இருந்திருக்கிறார்கள். திராவிட மாடல் அரசு மீண்டும் அமைந்திடவும், தம்பி டிஆர்பி ராஜாவுடைய பணிகள் மன்னார்குடி மக்களுக்கு மீண்டும் தொடர்ந்திடவும், உங்களுடைய வாக்குகளை, பெருவாரியான வாக்குகளை அவருக்கு உதயசூரியன் சின்னத்தில் அளித்து வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் சந்திக்க வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் கண்ணதாசன். நன்றி, வணக்கம். எங்கள் அன்பின் தலைவரே, எங்கள்